பையனுக்கு நீ தண்ணி எடுத்துட்டு வந்து கொடு, நீ இதை பண்ணு அதை பண்ணு, எல்லாமே நம்ம சொல்றோம். பொண்ணு தான் பண்ணணுங்கிறது தானே எக்ஸ்பெக்டேஷன். மூவிஸ்மே நிறைய வந்துச்சு. தி கிரேட் இந்தியன் கிச்சன், அந்த மூவில என்ன காமிச்சிருப்பாங்க, விமன் அப்படிதான் ட்ரீட் பண்ணுவாங்க. முக்கியமான விஷயம் நம்ம என்ன பார்க்கணும்னா, ஒரு விமனுக்கு எப்பவுமே இன்னொரு விமனால தான் ப்ராப்ளம். திடீர்னு ஒரு வீட்டுக்கு அனுப்புறீங்க, she has to do everything. இந்த வேலையை செய், அந்த வேலையை செய், இப்படி இருக்கணும், ஒரு வீட்டில் என்னை பத்தி தப்பா பேசிடக்கூடாது, என்ன பொண்ணு வளர்த்துருக்குன்னு என்னை யாரும் கேட்டுறக்கூடாது. இது ஏன் ஒரு பையனுக்கு எப்பவுமே சொல்லவே மாட்டேங்கிறாங்க? ரீசன் என்னன்னா, அந்த பையன் எங்க அம்மா குக் பண்றது தான் சூப்பரா இருக்குன்னு சொல்லும்போது அந்த பொண்ணு ஆட்டோமேட்டிக்கா ஹர்ட் ஆகும். அவங்களுக்கு அவங்க வீட்டில் மகாராணி மாதிரி வளர்ந்துட்டு வந்திருப்பாங்க. இஸ் டேக்கிங் எஃபர்ட் டு குக் அண்ட் கிவ். அதை உனக்கு பார்க்க தெரியல. நீ உங்க அம்மாவோட கம்பேர் பண்றேன்னா வாட் கைண்ட் ஆஃப் மைண்ட் செட் யூ ஹேவ்? கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடியே பொண்ணா இருந்தாலும் சரி, பையனா இருந்தாலும் சரி, திஸ் இஸ் மை லைஃப், ஐ எம் டேக்கிங் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் மை லைஃப். ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் 5 முதல் 70% வரை டிஸ்கவுண்ட். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். நீங்கள் சொன்ன அதே ஒரு விஷயம் தான். அந்த ஆடியோவில் அவங்க பேசும்போதே சம்வேர் ஒரு விமனுக்கு மட்டும்தான் இது எல்லாமே சொல்கிறாங்களோ, ஒரு மேரேஜ் அப்படிங்கிறதுக்கு பிறகு அந்த ஃபேமிலியோ அந்த பொண்ணோ அந்த ப்ரிப்பேர் ஆகாங்க அப்படின்னா, அது வெறும் ஒரு விமனுக்கு மட்டும்தான் அட்ஜஸ்ட் பண்ணிப்போம், புதுசாக போகிற இடத்துல அப்படி தான் இருக்கும், புது ஃபேமிலி அப்படி தான் இருக்கும்னு. பட் வேறஸ் அந்த மென்க்கு வந்து அந்த ஒரு கவுன்சிலிங், லைக் நீ இப்படி தான் பார்த்துக்கணும், அந்த பொண்ணு புதுசாக நம்ம வீட்டுக்கு வரா, நீ தான் அந்த கம்ஃபர்ட் ஜோனை க்ரியேட் பண்ணணுங்கிறத வந்து நிறைய பேரண்ட்ஸ் சொல்கிறது இல்லையோ அப்படிங்கிற மாதிரி தோணுது. கண்டிப்பாக மேம், அதுதானே நம்ம இந்தியன் கல்ச்சர்னு சொல்கிறோம். அதானே இந்தியன் கல்ச்சர். சொல்ல மாட்டாங்க, பையனுக்கு நீ தண்ணி எடுத்துட்டு வந்து கொடு, நீ இதை பண்ணு அதை பண்ணு, எல்லாமே நம்ம சொல்கிறோம். பொண்ணு தான் பண்ணணுங்கிறது தானே எக்ஸ்பெக்டேஷன். மூவிஸ்மே நிறைய வந்துச்சு. தி கிரேட் இந்தியன் கிச்சன் பார்த்தீங்களா? அந்த மூவியில் என்ன காமிச்சிருப்பாங்க, விமன் அப்படி தான் ட்ரீட் பண்ணுவாங்க. முக்கியமான விஷயம் நம்ம என்ன பார்க்கணும்னா, ஒரு விமனுக்கு எப்போவுமே இன்னொரு விமனால தான் ப்ராப்ளம் வரும். ஓகேயா? ரீசன் என்னன்னா, அவங்களோட இன்செக்யூரிட்டிஸ், விமனோட இன்செக்யூரிட்டிஸ். இப்போ முன்னாடி ஜென்ரேஷனில் ஒரு அம்மா அப்பா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறகுது, ஒரு பொண்ணு ஒரு பையன், சிம்பிளாக அதை வச்சுக்கோங்க. இப்போ அந்த பொண்ணுக்கு வந்துட்டு நீ இன்னொரு வீட்டுக்கு போகிறன்னு தான் வளர்ப்பாங்க. யூ டோன்ட் பிலாங் ஹியர் அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக பதிவு வச்சுருவாங்க. ஸோ அந்த இடத்துல நீங்கள் இருக்க போகிறது இல்லை, இருக்க போகிற கொஞ்ச நாளைக்கு நான் உனக்கு எல்லாமே பண்ணுறேன் அப்படிங்கிற பாயிண்டில் எல்லாத்தையும் அவங்களே பண்ணிவிடுவாங்க. அப்போ அந்த பொண்ணு ஆட்டோமேட்டிக்காக கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளே போயிடுவாளா? திடீர்னு ஒரு வீட்டுக்கு அனுப்புறீங்க, அனுப்பிச்ச உடனே ஷி ஹாஸ் டு டூ எவ்ரிதிங், எல்லாமே பண்ணணும். இதில் இன்னொரு செட் ஆஃப் பேரண்ட்ஸ் இருப்பாங்க, இவங்க வந்து நீ இன்னொரு வீட்டுக்கு போகிறேனே, இந்த வேலையை செய், அந்த வேலையை செய், இப்படி இருக்கணும், போகிற வீட்டில் என்னை பற்றி தப்பாக பேசிடக்கூடாது, என்ன பொண்ணு வளர்த்துருக்குன்னு என்னை யாரும் கேட்டுறக்கூடாது. இது ஏன் ஒரு பையனுக்கு எப்போவுமே சொல்லவே மாட்டேங்கிறாங்க? எனக்கு இது எப்போவுமே எனக்கு புரியாத இதுதான். ரீசன் என்னென்னா, பையனை வந்து எப்போவுமே க்ளோரிஃபை பண்ணியே வச்சுருக்கோம். ஓகே, பையன் வந்து அதுக்கும் ரீசன் என்னென்னா செல்ஃபிஷ்னஸ் தான். இந்த பையன் என்னை பிற்காலத்தில் பார்த்துப்பாங்கிறது தான். அந்த தாட் ப்ராசஸ் ஸ்ட்ராங்காக இருக்கும்போது என்ன பிலீவ் பண்ணுறாங்கன்னா, பையன் நம்மளை பார்த்துப்பான், பொண்ணு நம்மளை பார்த்துக்காது, பொண்ணு வந்து இன்னொரு வீட்டுக்கு அனுப்ப போகிறோம், ஸோ நீ இந்த இடத்துக்கு அனுவலே இல்லை அப்படிங்கிறத ரொம்ப தீர்க்கமாக நம்ம நம்ப வைக்கிறோம். அப்போ அந்த பொண்ணுக்கு வேர் டஸ் ஷீ பிலாங்? அந்த வீட்டுக்கு போகிறாங்க, அங்கே போனதுக்கப்புறம் அவங்க வீட்டில் ஒரு பையன் வளர்க்குறாங்க, கரெக்டாக? அந்த பையனுக்கும் அம்மாவுக்கும் க்ளோஸ்னஸ் அதிகமாக இருக்கும். ஏன்னா இது ரொம்ப டீப் அண்ட் சென்சிட்டிவான விஷயம். அவங்க 2 பேரும் இருக்காங்கல்ல, அம்மாவும் அப்பாவும், அவங்களோட பாண்ட் ஸ்ட்ராங்காக இல்லாததுனால தே நீட் அ மேஸ்குலைன் சப்போர்ட். இது வந்து ஒரு விமனுக்கு கண்டிப்பாக இந்த ஃபீல் தேவை. அதனால தான் அப்பா பொண்ணு க்ளோஸ், அம்மா பையன் க்ளோஸ்ன்னு சொல்கிறதோட ரீசனே இதுதான். அந்த மேஸ்குலினிட்டி ஃபெமினினிட்டி தான். ஓகேயா? ஸோ ஒரு பொண்ணுக்கு எப்போவுமே வந்து அந்த மேஸ்குலைன் ரொம்ப சேஃபாக ஃபீல் ஆகும். பையனுக்கு எப்போவுமே அந்த எமோஷ்னலான கனெக்டை வந்து அம்மா கிட்டேருந்து, அக்கா கிட்டேருந்து, தங்கச்சி கிட்டேருந்து, ஒய்ஃப் கிட்டேருந்து, அந்த விமன் கிட்டேருந்து தான் கிடைக்கும். ஓகேயா? ஸோ இது வந்து ஒரு பார்ட்னர்ஸ்குள்ளே டெவலப் ஆக வேண்டிய பாண்ட் இருக்குல்ல, எங்கேயோ டிஸ்கனெக்ட் ஆகிருக்கும். அங்கே டிஸ்கனெக்ட் ஆகுறது எங்கே ரிஃப்ளெக்ட் ஆகும்னா, என் பையன் என்னை பார்த்துக்கணும், என் ஹஸ்பண்ட் அவர் என்னை புரிஞ்சுக்கவே இல்லை, அவர் எனக்கு எதுவுமே பண்ணல, அவர் அப்படி இருக்கும்போது என் பையன் வந்து என்னை பார்த்துப்பான். அப்போ என்ன பண்ணுவோம், நம்ம மைண்ட் ஈஸியாக ரீடைரக்ட் பண்ணிடும் பையன்கிட்ட. பையனை ரீடைரக்ட் பண்ணும்போது பையன் வந்து நம்மளை விட்டு போயிடக்கூடாதுன்ட்டு அவனுக்கு என்ன வேணால் நம்ம பண்ணுவோம். தண்ணி வேணுமா, நான் எடுத்துகிட்டு வரேன், அயன் பண்ணுமா, நான் அயன் பண்ணி கொடுக்குறேன், டிஃபன் பாக்ஸ் இப்படி தான் கொடுக்கணும், என் பையன் எதை தான் சாப்பிடுவான், என் பொண்ணு எதை என் பையன் தான் அந்த இடத்துல கான்சன்ட்ரேஷனாக இருக்கும். ஏன் பையன்னா அவன் நம்மளை விட்டு போயிடக்கூடாதுங்கிற இன்செக்யூரிட்டி. அதே வந்து அந்த பையனை கல்யாணம் பண்ணி ஒரு பொண்ணு வரா வீட்டுக்கு, அவங்க குக் பண்ணுறாங்க, டிஃப்ரென்ஸ் இருக்குமா இருக்காதா? கண்டிப்பாக இருக்கும். அந்த பையன்
எங்கள் அம்மா குக் பண்ணுறது தான் சூப்பராக இருக்குன்னு சொல்லும்போது அந்த பொண்ணு ஆட்டோமேட்டிக்காக ஹர்ட் ஆவா. அவங்களுக்கு அவங்க வீட்டில் மகாராணி மாதிரி வளர்ந்துட்டு வந்திருப்பாங்க. ஷீஸ் டேக்கிங் எஃபர்ட் டு குக் அண்ட் கிவ். அதை உனக்கு பார்க்க தெரியல. நீ உங்கள் அம்மாவோட கம்பேர் பண்ணுறேன்னா வாட் கைண்ட் ஆஃப் மைண்ட் செட் யூ ஹேவ்? அந்த இடத்துல நம்ம சொல்லி கொடுக்கல. இது அவங்கள வந்து பாயிண்ட் பண்ணியோ அஃபெண்ட் பண்ணியோ நம்ம சொல்லலை. இந்த இடத்துல அவங்க எஜுகேட்டே ஆகலைங்கிறது தான் இம்ப்ளிசிட்டாக தெரியுது. ஓகேயா? இதை வந்து சொசைட்டி பையனுக்கு எப்போவுமே எஜுகேட் பண்ண மாட்டேங்குது. பையனுக்கு ஒரு வேலை இதெல்லாம் வந்து அவள் வரப்போ இப்படி தான் சமைப்பா. அவள் ஃப்ரெஷ்ஷாக சமைக்கிறா. நானும் 30 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி தான் சமைச்சேன். 35 வருஷத்துக்கு முன்னாடி நானும் இதை தான் சமைச்சேன். நானும் இப்படி தான் போட்டேன். எல்லாருமே ஸ்டார்டிங்கில் அப்படி தான் இருப்பாங்க. அம்மாவால் உனக்கு எப்போவுமே எல்லாத்தையும் ப்ரொவைட் பண்ண முடியாது. ஷீ இஸ் யுவர் லைஃப் பார்ட்னர் அப்படின்னு எப்போ ஒரு அம்மா சொல்ல ஆரம்பிக்கிறாங்களோ, ஒரு பொண்ணு எப்போ இன்னொரு விமென்க்கு சப்போர்ட்டிவாக நிற்க ஆரம்பிக்கிறாங்களோ, அப்போ மேபி இந்த சொசைட்டியோட பார்வை வேறு மாதிரி மாறலாம். ஸோ பசங்க தான் லேர்ன் பண்ணிக்கணுங்கிற மைண்ட் செட்குள்ளே வி ஹாவ் டு புஷ் தெம். எஸ். இல்லைன்னா அது நடக்காது. ஃபைனலி ஒரு 2 சினாரியோ ஜஸ்ட் நான் கேட்கணும்னு நினைக்கிறேன் மேம். பிகாஸ் எல்லா காமன் பேரண்ட்ஸ்க்குமே இப்போ இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும்போது, அப்போது ஒருவேளை என்னோட பையனோ இல்லை என்னோட பொண்ணோ கல்யாணம் ஆகி இன்னொருத்தவங்க வீட்டில் இருக்காங்க. பட் சம்வேர் அவங்களுக்கு ஏதோ ஒரு சில ப்ராப்ளம்ஸ் வருதுன்னா, இப்போ நான் வந்து எதை பற்றியும் யோசிக்காமல் என் பொண்ணு இல்லை பையனை பற்றி மட்டும் யோசிச்சு நீ வீட்டுக்கு வந்துட்டு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லணுமா? இல்லை சம்வேர் அந்த ஒரு சொசைட்டி என்ன சொல்லிடுவாங்க அப்படிங்கிற ஒரு ரீசனால நீ அங்கேயே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இருந்துக்கோப்பா, நம்மளோட குடும்பத்தோட மானம் இதெல்லாமே இருக்குது அப்படிங்கிறதுனால அப்படி ஒரு டெசிஷன் எடுக்கணுமாங்கிறது தான் எனக்கு நிறைய பேரண்ட்ஸோட ஒரு டவுட்டாக இருக்குது. கண்டிப்பாக இது வந்து கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடியே நீங்கள் ஒரு மைண்ட் செட்டுக்கு போயிடணும். பொண்ணாக இருந்தாலும் சரி, பையனாக இருந்தாலும் சரி, திஸ் இஸ் மை லைஃப், ஐ எம் டேக்கிங் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் மை லைஃப். நான் தான் முடிவெடுத்து இந்த டெசிஷன் எடுத்து தான் நான் உள்ளே போகிறேன். இதில் எது நடந்தாலும் ஐ வில் ஃபேஸ் அக்கார்டிங் டு மை பெயின்ஸ். என்னோட பெயின் பாயிண்ட் என்னவா இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி என்னால் அந்த பெயினை என்னால் ஏற்றுக்க முடியும். ஸ்டார்டிங்கில் கண்டிப்பாக இது பொண்ணுக்கு மட்டும் கிடையாது, பையனுக்கும் இருக்கும். ஹீ ஹாஸ் ஆல்சோ லைக் அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்லேருந்து அவனும் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகணும், பொண்ணும் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகணும். இந்த இடத்துல ஜெண்டர் பேசிஸ்லாம் கிடையவே கிடையாது. ஓகே. எனக்கு ஒரு மேரேஜுங்கிறப்ப அவனோட லைஃப்லேயும் நிறைய சேஞ்சஸ் நடக்கும், அந்த பொண்ணோட லைஃப்லேயுமே நிறைய சேஞ்சஸ் நடக்கும். 2 பேருமே வந்து அந்த சேஞ்சை வந்து அண்டர்கோ பண்ணி மைண்டை வந்து செட் பண்ணுறதுக்கே இட் வில் டேக் டைம். அந்த டேக்கிங் டைமில் நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து வரதான் செய்யும். அந்த வர டைமில் பேரண்ட்ஸ் ஷுட் நாட் இன்டர்ஃபியர். பேரண்ட்ஸ் அந்த லைனுக்குள்ளேயே வரக்கூடாது. ஓகேயா? அன்லெஸ் அண்ட் அன்டில் அந்த பொண்ணு வந்துட்டு இல்லைம்மா என்னால் நான் எல்லா ஆங்கிள்லையும் யோசிச்சு பார்த்துட்டேன், என்னால் இந்த இடத்துல இருக்க முடியாது அப்படின்னு அந்த பொண்ணு சொல்கிற வரைக்கும் யாருமே இது பண்ணணும்னு இல்லை. அதே மாதிரி தான் பையனும். அந்த பையன் வந்து நான் எப்படியெல்லாமோ அந்த பொண்ணுக்கிட்ட இருந்து பார்த்துட்டேன், என்னால் இவளோட கேரக்டர் வந்து இது பண்ணவே முடியல அப்படின்னு இருக்கும்போது தான் பொண்ணுமே டிவோர்ஸ் கேட்குறாங்க, பையனுமே டிவோர்ஸ் கேட்குறாங்க. அவங்க நோ சொன்னதுக்கப்புறம் அவங்க கன்வின்ஸ் பண்ணுறதும் வேஸ்ட்டு. நீங்கள் டிசைட் பண்ணி டிவோர்ஸ் பண்ணிடலாம் வான்னு சொல்லி கூப்பிட்டு வரதும் வேஸ்ட்டு. இட் இஸ் தேர் லைஃப், தே ஹாவ் டு டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி. கல்யாணம் ஆகிறப்ப கூட இஃப் யூ ஆர் நாட் டேக்கிங் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் யோர் லைஃப், நீங்கள் அம்மாவாக போகிறீங்க. எப்படி ஒரு 10 மாதம், 1 வருஷம், 2 வருஷம் அம்மா ஆகிடுவீங்களா, அப்பா ஆகிடுவீங்களா? நீங்கள் என்ன குழந்தைக்கு சொல்லிக் கொடுப்பீங்க? ஆர் யூ எலிஜிபிள் பேரண்ட்? உங்களால் உங்கள் லைஃப்க்கு டெசிஷன் எடுக்க முடியல அப்படின்னா ஹவ் யூ ஆர் கோயிங் டு பேரண்ட் யோர் சைல்ட்? நீங்களே இன்னும் டிபெண்ட்டாக இருக்கீங்க உங்கள் அம்மா அப்பா கிட்ட. எப்படி வந்து உங்கள் பசங்களை நீங்கள் வளர்ப்பீங்க? என்ன சொல்லி கொடுத்து வளர்ப்பீங்க? உங்களுக்கு இருக்க பிரச்சனை என்னன்னு தெரியுமா? அதுவே உங்களுக்கு அனலைஸ் பண்ண தெரியலையே. ஸோ கல்யாணங்கிறத வந்து கொஞ்சம் பொறுமையாக டிசைட் பண்ணி அவங்க வந்து தே ஷுட் கம் ஃபார்வர்ட் அண்ட் டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி. நீங்கள் அதை ஃபோர்ஸ் பண்ணி கொடுக்குறது இல்லை. எனக்கு இப்போது வந்த மெசேஜஸ்மே வந்துட்டு அம்மா அப்பா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க, என்னை உடனே கல்யாணம் பண்ண சொல்கிறாங்க, பட் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்லி 2 பேர் சொல்லியிருந்தாங்க. எனக்கு இதே வந்து எமோஷனல் டிஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, எனக்கு கவுன்சிலிங் வேணும்னே கேட்டிருக்காங்க. ஸோ இது எல்லாமே 24-25 ஏஜில் இருக்க பொண்ணுங்க தான் கேட்குறாங்க, பட் எனக்கு இப்போ அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு வந்துட்டு எந்த பாயிண்டில் யூ ஹாவ் டு கிவ் மென்டல் ஸ்டெபிலிட்டிங்கிறது தான் பார்க்கணும். அவங்களால அந்த சுச்சுவேஷன் ஃபேஸ் பண்ண முடியல. இதே பொண்ணு டிவோர்ஸ் பண்ணிட்டு கூட வந்துடலாம், அம்மா அப்பா சொல்கிறாங்க அவங்க பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லி டிவோர்ஸ் பண்ணிட்டு கூட வந்துடலாம். பையனும் அதே தான், அம்மா சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு டிவோர்ஸ் பண்ணிட்டு வந்துடலாம். ஒரு பீரியட் ஆஃப் டைமுக்கு அப்புறம் அம்மாவும் இருக்க மாட்டாங்க, அப்பாவும் இருக்க மாட்டாங்க. என்ன பண்ணுவீங்க? யூ ஒன்ட் ரிக்ரெட்டா? நம்ம அன்றைக்கி எடுத்த முடிவு தப்பு, ரெக்ரெட் பண்ண மாட்டிங்களா? நிறைய ஷோஸில் அதுவுமே காமிக்கிறாங்க தான். நான் வந்து அன்னைக்கு எங்கள் அம்மா சொன்னதை கேட்டு நான் வெளியே வந்தது தப்பு. லைஃப்பில் இது எல்லாமே ஒன் டைம் டெசிஷன். அதை வந்து நீங்கள் ஸ்லோவாகவும் எடுக்கலாம். ரொம்ப சாஃப்டான மைண்ட் செட்டுக்கு போயிட்டு எமோஷ்னலாக எடுக்க வேண்டாம். டேக் டைம். பரவாயில்ல, 1 மாதம் 2 மாதம் 3 மாதம் எடுங்க. இப்போ அந்த 2 மாதம் 3 மாதம் கொடுத்துட்டிங்கன்னா லைஃப் லாங் நல்லாயிருக்கும்.
இப்போ டக்குன்னு 1 மந்தில் பார்க்குறது, உடனே ஃபிக்ஸ் பண்ணுறாங்க, இது எல்லாமே நடக்கும். பட் அது கம்ப்ளீட்டாக அவங்க ஃபீல் பண்ணி அவங்க ஓகேன்னு சொல்லி அவங்களா ஐ வாண்ட் டு மூவ் இன் டு திஸ் ரிலேஷன்ஷிப்னு பண்ணும்போது யாரையுமே அவங்க ப்ளேம் பண்ண முடியாது. ஓகே, வந்து அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறது சின்ன வயசுலேருந்தே சொல்லிக் கொடுக்கணும். இப்போ கிடையாது, லைக் அட் த ஏஜ் ஆஃப் 15 டிசைட் பண்ண சொல்லி கொடுத்துடணும். இப்போ என்னோட பேரண்டிங் கோர்சஸில் சொல்லிக் கொடுக்குறதெல்லாம் ஃபஸ்ட்டு அந்த 15 இயர்ஸ்க்குள்ளேயே எப்படி வந்து குழந்தைங்கள திங்க் பண்ண வைக்கணும். நான் சொல்லிக் கொடுக்குறது என்னென்னா, ஈவன் கோர்ஸ் அவங்க இன்ஜினியரிங் எடுக்கணுமா, டாக்டர் படிக்கணுமா, நீட் படிக்கணுமா, இல்லை மீடியா சைட் வரணுமா, எந்த ப்ரொஃபஷனுமே இன்றைக்கி மோசம் இதில் போனால் சர்வைவே பண்ண முடியாதுன்னா கிடையவே கிடையாது. டேலண்டடாக இருந்தீங்கன்னா எங்கே வேணால் சர்வை பண்ணிடலாம். அந்த குழந்தைக்கு அந்த பொண்ணுக்கோ பையனுக்கோ தெரியணும் என்னால் இது சர்வே பண்ண முடியும்னு. பட் இது அம்மா அப்பாவுக்கு சொல்ல முடியாது. பட் ஹவு கம் அம்மா அப்பா டிசைட்ஸ் நீ நீட் படி, அதுவுமே இமேஜ், சொசைட்டி இமேஜ். என் பையன் டாக்டர்னு சொல்லிக்கணும், இல்லை என் பையன் வெளியே ஊர் போயிட்டான், என் பொண்ணு டாக்டர் இல்லை ஐடியில் ஒர்க் பண்ணுற, இதெல்லாம் நீங்கள் சொல்லிக்கணுங்கிறதுக்காக டோன்ட் மேக் தேர் லைஃப் அ கிரிட்டிக்கல் ஒன். நீங்கள் அந்த இடத்துல ஆரம்பிக்கிறீங்க. இப்போ இது மேரேஜ், டவுரி இதெல்லாம் வரதுனால இதெல்லாம் பிரச்சனையாக பேசப்படுது. இப்போ ப்ரொஃபஷனே அப்படி எடுத்திருக்காங்களே, ப்ரொஃபஷன் அப்படி எடுத்துகிட்டு அடுத்த ப்ரொஃபஷன்ஸ் மாற்றிருக்காங்க. நிறைய பேர் அப்படியே டோட்டல் லைனே டிவியேட் ஆகி போயிருக்கு. இன்னும் சில பேருக்கு ஜாபும் பிடிக்கல, கல்யாணம் ஆகிடுச்சு, குழந்தை பிறந்துருச்சு, ஜாபை விட்டு வெளியில் வரவே முடியல. ஏன்னாக்கா தே ஹேவ் கமிட்மெண்ட்ஸ் எவ்ரி மந்த். ஜாபை விட்டாச்சுன்னா எப்படி வர முடியும்? ஸோ தே ஆர் லிவிங் வித் ஸ்ட்ரெஸ். இது எல்லாமே எங்கேருந்து வருதுன்னா அந்த 10th 12th அவங்களுக்கு டிசைட் பண்ண முடியாமல் இருக்கிற பாயிண்ட் தான். ஸோ இப்போ இருக்க பேரண்ட்ஸ் தே கேன் பி அவேர். ஸோ பையனுக்கும் நிறைய விஷயம் சொல்லி கொடுத்துடலாம், பொண்ணுக்கும் நிறைய விஷயம் சொல்லி கொடுத்துடலாம். ஸோ எனக்கு தெரிஞ்ச சைக்கலாஜிக்கலாக இஃப் தே ஆர் அவேர் we can shift a generation. I think நிறைய விஷயம் ரொம்ப கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிங்க மேம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யர் டைம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் 5 முதல் 70% வரை டிஸ்கவுண்ட். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்.